உன்னுடைய வேண்டுதலில் நீ உறுதியாக இருக்கும் பட்சத்தில் அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது உன் அப்பன் என்னுடைய பொறுப்பு. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் இந்த கந்தன் என்னை கண்டு நீ இரவுக்குள் என்னை நீ தொட்டு விடுவாயானால் நீ கேட்ட வாய்ப்பு உன்னை தேடி வருவதையும் நீ விரும்பிய விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதையும் இந்த கந்தன் உனக்கான உறுதியாக இன்று எடுத்திருக்கின்றேன். அதனால் இன்று இரவுக்குள் என் வார்த்தைகளை கேட்டு உனக்கான வேண்டுதல்களை நீ நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இனிமேல் இந்த கந்தன் உனக்கு கொடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். ஒவ்வொரு விடியலும் உனக்கு இந்த கந்தனின் அருளால் அந்த நாள் நல்ல நாளாக மாறுவதற்குரிய விடியலாக ஆசீர்வதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது என்பதனை நீ மறக்காதே. எதையுமே சட்டென்று ஒரு முடிவுக்குள் வந்து விடாதே. எந்த விஷயம் என்னவாக மாறும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது என்பதனை சற்று நீ பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். யார் உன் முன்னால் வந்து நிற்கிறார்கள், யார் பின்னாலிருந்து உன்னை குத்துகிறார்கள் என்பதனை எல்லாம் நீ நிச்சயமாக இந்த தருணத்தில்தான் கண்டுபிடிக்க முடியும். உன்னுடைய நிலை எப்பொழுது வீழ்கிறதோ, எப்பொழுது வாழ்க்கையில் பல சோதனைகளை நீ சந்திக்கிறாயோ, அப்பொழுதுதான் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் உண்மையான குணமும் அவர்களின் உண்மையான முகமும் உனக்கு என்னவென்று வெளிப்படும். நான் இருந்து நடத்துவதும் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பதும் என்றும் என்றென்றும் உனக்கான வெற்றியை உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள். தனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி புலம்புவதை விடுத்து, அப்பன் முருகன் இருக்கும் பொழுது எனக்கு எதற்கு கவலை என்று நீ சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு இன்னமும் அதிகமாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். யாரும் இங்கு உன்னை வீழ்த்த நினைக்கவில்லை. எல்லோருமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைந்து விடக்கூடாது என்றுதான் யோசிக்கிறார்கள். அப்படியானால் அதற்கு என்ன காரணம்? அவர்களை விட நீ நன்றாக வாழ்ந்துவிடக்கூடாது என்பதுதான். உதவிகளையே யாரும் செய்யவில்லை என்று சொல்லிவிட முடியாது. உதவிகளை செய்கின்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? தன்னை போல வந்துவிட்டால் பரவாயில்லை, ஆனால் தன்னை விட உயர்வான இடத்திற்கு இவர்கள் சென்றுவிடக்கூடாது, நம்மை விட அதிகமான முன்னேற்றத்தை இவர்கள் அடைந்துவிடக்கூடாது என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. இப்பேற்பட்ட எண்ணங்களோடு இவர்கள் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த நேரங்களில் என் பிள்ளை, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை துன்பங்களையும் சந்திப்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்பேற்பட்ட மனிதர்களை உடன் வைத்திருக்கும் பொழுது பிரச்சனைகள் வரவில்லை என்றால்தான் ஆச்சரியப்பட வேண்டும். பிரச்சனைகள் வருகிறதே என்று ஒரு நாளும் நீ ஆச்சரியப்படக்கூடாது. அதனால் உன்னோடு இருக்கின்ற உன் அப்பன் இந்த சூழ்நிலையில் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மனநிறைவையும் கொண்டு வந்து வாழ்க்கையில் உனக்குரிய அத்தனை வெற்றிகளையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கப் போகின்றேன். இத்தனை நாளும் நீ இழந்ததும் சரி, உன்னை விட்டு சென்றதும் சரி, இவையெல்லாமும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடந்திருக்கின்றது. அந்த காரணத்தை புரிந்து கொண்டு இனி உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பொக்கிஷம் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதனை நீ சரியாக பின்பற்றினால் போதும். அதனை நீ நல்லபடியாக பார்த்திட்டால் அது போதும். நீ எப்படி மற்றவர்களிடத்திலிருந்து அன்பை எதிர்பார்த்தாயோ, அந்த அன்பு உனக்கு கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டாயோ, அப்பொழுது நீ உறுதி ஏற்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நாளை நம் வாழ்க்கையில்
நம்மை தேடி வருகின்ற உறவிடம் நாம் எப்பொழுதும் அன்பை அள்ளி கொடுக்க வேண்டும் என்று நாம் எதையெல்லாம் மற்றவர்களிடம் எதிர்பார்த்தோமோ அதையெல்லாம் நம்மை தேடி வருகின்ற உறவுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று, நம்மை போலத்தான் இவர்களும் இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணக்கூடாது. நம்மை விட இவர்களை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைக்க வேண்டும். உன்னால் எத்தனை பேர் அழுதார்கள் என்பது உன் பாவ கணக்கு. உன்னால் எத்தனை பேர் சிரித்தார்கள் என்பதுதான் உன் புண்ணிய கணக்கு என்பதனை நீ மறக்கக்கூடாது. புண்ணியங்களை அதிகமாக தேடத் தொடங்கு. வாழ்க்கையில் பாவங்கள் அத்தனையும் தானாகவே கரைந்து ஓடும். தவறு செய்யாத மனிதர் என்று இங்கு யாரும் கிடையாது. தன்னை அறியாமலேயே பல தவறுகளை நிச்சயமாக இந்த மனிதர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் என்றும் என்றென்றும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அப்பனின் அருளாசிகளோடு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு வளர்ச்சி அடைந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும் என்பதனை நீ மறக்காதே. சோதனைகள் வந்தவுடன் இத்தோடு எல்லாமும் முடிந்து விட்டதாக நீ நினைக்கக்கூடாது. சோதனைகள் வந்தால்தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே உனக்கு ஆரம்பிக்கும். ஏதாவது ஒன்றை செய்து இந்த வாழ்க்கையில் நாம் நமக்கான வெற்றியை பெற முடியும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி கொடுக்கும். இதையெல்லாம் தெரிந்து புரிந்து வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்து, என் குழந்தை, நீ சரியாக இருக்கும் பட்சத்தில் என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும். இந்த வாழ்க்கை என்றுமே உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையை, இந்த கந்தனின் நாமத்தை சொல்லும் பொழுதும் அப்பன் என்னை நீ தேடும் பொழுதும் நீ நினைக்கிறாயா இந்த கந்தன் உன் அருகில் இல்லை என்று? நான் உன் மீது அன்பு கொண்டு உன் அருகில்தான் நின்று கொண்டிருக்கின்றேன். அதனால் எப்பொழுதும் இந்த அப்பன் உன்னிடத்தில் இல்லை என்று நீ நினைத்து விடாதே. என்னுடைய குழந்தைகளுக்கு இதுநாள் வரையிலும் தோள் கொடுத்து தட்டி வளர்த்து வருகிறேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். எத்தனை பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் அல்லவா? அப்படியானால் ஏதோ ஒரு அதிசயம் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கின்றது. ஏதோ ஒரு ஆச்சரியம் உனக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை கொடுக்கத்தான் செய்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து நடத்துகின்ற இந்த வெற்றிகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை நீ என்னவென்று உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். நல்ல நேரத்தை நீ உனதாக்கிட வேண்டும் என்று எப்பொழுதும் நினைத்து விட்டால் அது போதும். வருகின்ற தீவினைகள் எல்லாம் உன் அருகில் வருவதற்கே பயந்து ஓடும். உன்னுடைய மன உறுதியும் உன்னுடைய நம்பிக்கையும் உன் அருகில் எந்த தீய சக்திகளையும் வரவிடாமல் தடுத்து நிறுத்தும். தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வத்தை தேடுகின்ற குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தெய்வம் தன்னை சுற்றி இருக்கிறது என்பதனை உணர்வதற்கான அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். அப்படியானால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த கந்தனை நீ இன்னுமா உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றாய்? நான் இருந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை உறுதி செய்ய வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை உன் அப்பன் என்னை நீ தவிர்த்து விடவில்லை. அதனால் இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கவும் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்களை உன் கைகளில் ஒப்படைக்கவும் தயாராகி விட்டது என்பதனை நீ புரிந்து கொள். யாரும் இங்கு யாருக்கும் எந்த வகையிலும் கெடுதலை நடத்தினாலும் தெய்வம் அதனை பார்த்து கொண்டு விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொள். தெய்வத்தின் அன்பு நிச்சயமாக தன் பிள்ளைகளை நிச்சயமாக காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு
நான் வருகின்ற இந்த நேரம் இந்த கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு தொடர்ச்சியான முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.